ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், வித்தியாகாரன் புதனின் ஆட்சி வீடு. மிதுன ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் அடுத்து வருகின்ற 10 நாட்களுக்கு யோக நாட்கள் என்ன, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருகின்ற நாட்கள் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம். போதி ஜோதிடத்தில் கிரக பயிற்சி பலன்கள், ராசி பலன்கள், கிரக சேர்க்கைகள், மற்றபடி ஜோதிட தகவல்கள், பரிகார வழிபாடு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மாத பலன்கள், வார பலன்கள், அப்புறம் விசேஷ பலன்கள், இப்படி பலதரப்பட்ட தகவல்களை பரிமாறிட்டு தான் இருக்கிறோம். போதி ஜோதிட சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம நேயர்களுக்கு. அந்த வரிசையில் இந்த குரு பலம்னு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதாவது குரு பலங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் குரு பலம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இருக்குது. குரு தனகாரகன், மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர். அருளாருக்கு அவ்வளவும் இல்லை, பொருளாருக்கு இவ்வளவும் இல்லை. இந்த பூமி வாழணும்னா பொருள் இருக்கணும், இங்கே கையில் பைசா இருக்கணும். அதை கொடுக்குறவர் குரு தான். மற்ற எந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே ஒரு மனிதனுக்கு பணத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறவர் குரு தான். அந்த குரு பகவான் சில நாட்களில் சில நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருப்பார். அந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நாட்கள்னு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே குருபலம் உள்ள நாட்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும், அனுகூலமான நாட்களாக இருக்கும், யோகமான நாட்களாக இருக்கும். யோகம்னா ரிலேட்டட் டு யுவர் கமிட்மெண்ட். அதாவது உங்கள் அன்றாடம் நீங்கள் எதில் ஐக்கியமாகி எந்தெந்த காரியத்தை செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி தொழில் நல்லபடியாக இருக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், லாபம் கூடுதலாக வரும். அதே மாதிரி ஒரு காரியமாக ஒருத்தர் பார்க்க போகிறீங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக முடியும். அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு சாதகமாக முடியும். இதில் நிறைய பேர் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிற அன்றைக்கி நான் லாட்ரி சீட்டு எடுத்தால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா, 10 கோடி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அது சரிப்படாதுங்க. அப்படி மனசில் இருக்கிறவங்களாம் தயவுசெய்து நீங்கள் வேறு இதை பாருங்கள், சரியா? நான் அப்படி சொல்லவே இல்லை. லாட்ரி சீட்டு வரும், உடனே மறுநாளே கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, முதல் நாள் வாங்கி மறுநாள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, அப்படியே உல்ட்டாவாயிரும், புரட்டி போட்ட மாதிரி ஆயிரும், அதெல்லாம் சொல்லவே இல்லை. யோகங்கிறது கிரகங்களுடைய சேர்க்கை தான். அன்றைக்கி தேதிக்கு அந்த நட்சத்திரத்துக்கு நல்ல அமைப்பு வருது தான், நல்லா இருக்கும். அன்றைக்கி சொல்கிற நாள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல சில காரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி ஒரு நாள் நல்ல நிலைமையில் இருந்தாலே ஒரு யோகம்தான். வீட்டில் பிரச்சனை இல்லாமல் கணவன் மனைவி நல்லபடியாக இருந்துச்சு, நல்லபடியாக அன்றைக்கி பொழுத கழிச்சு நல்லபடியாக இரவில் சேர்ந்தாங்கனாலே அன்றைக்கி நல்ல யோகமான நாள் தான் அர்த்தம். சரியா? அப்படி தான் எடுத்துக்கணும். யோகங்கிறது பல நாட்களின் தொகுப்பு தான் யோகம். சில நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்க அந்த குடும்பம் அபிவிருத்தி ஆகிரும், முன்னுக்கு வந்துடும். சரியா? பிள்ளைகள் நல்லா படிக்கும், கணவன் நல்ல வேலைக்கு போவார், மனைவி சுமங்கலியாக இருப்பாள், வீட்டுக்கு ஒரு மங்கையர்க்கரிசியாக இருந்து நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாள், பெற்றவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க, குடும்பத்தில் யாருக்கும் சீக்கு நோக்கு வராது, தேக ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு குடும்பம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப வேண்டாம், 2 கணவன் மனைவி 2 பேர், குழந்தைகள் 2 பேர், 4 பேர், வீட்டில் தாத்தா பாட்டி 2 பேர், 6 பேர், 6 பேரும் ஆரோக்கியமாக அந்த குடும்பம் நல்லபடியாக போயிருந்தாலே அந்த குடும்பத்தில் யோகா இருக்குன்னு அர்த்தம், மகாலட்சுமி வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். சரியா? இப்படி தான் பலனை எடுத்துக்கணும். சும்மா நான் பிளாட்பாரத்தில் இருக்கேன் சார், அப்படியே சுற்றிட்டு இருக்கிறேன், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறேன், எனக்கு உடனே கோடீஸ்வரன் ஆகணும், நான் அப்படியே நோகாமல் நொங்கு எடுக்கணும், சாப்பிடணும் அப்படின்னா கிடையாது. வாழ்க்கை ஒரு பலாப்பழமாக தான், வாழைப்பழம் மாதிரி கிடையாது. அப்படியே உரிச்சு வாயில் போட்டு தொழியை தூக்கி எறிகிற மாதிரி இதெல்லாம் வாழ்க்கை இல்லை. இறைவனை அப்படி படைக்கலை. தெய்வமே கஷ்டப்பட்டுருக்கு. புராணத்தில் பார்த்தாலே தெய்வமே நிறையப்பட்ட கஷ்டங்கள், சோதனைகள், நிறைய கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு தான் தெய்வமே வந்திருக்கு. ஸோ அதனால் தனி மனிதனுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. பலாப்பழம் மாதிரி தான், கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பலாசோலை சாப்பிடணும்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பொறுமையாக அதை பிரித்து மேய்ஞ்சி சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். அது மாதிரி தான் வாழ்க்கை ஒரு பலாப்பழமாக தான், ஆனால் தித்திக்கும். சரியா? நல்லாயிருக்கும். அந்த பலாசோலை கிடச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த சொலையும் உடனே சாப்பிட முடியாது. அந்த சொலையை எடுத்து உள்ள கொட்டையை எடுத்து உள்ள ஒரு நார் மாதிரி இருக்கும், அதை பிச்சு போட்டு அதுக்கு பிறகு தான் அந்த சொலையை சாப்பிடணும். அப்படி தான் வாழ்க்கை. ஓகே நேயர்களே, உதாரணம்லாம் போதும். என்ன உதாரணம் சொல்லியே நேரத்தை போக்க வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் சில விதமாக கமெண்ட்ஸ் போடுறாங்க. அவங்களோட மனநிலை என்னென்னா, அப்படியே பெரிய ஆள் ஆகணும், கஷ்டம் தீரணும். கஷ்டப்படாதவன் யாருமே இல்லைங்க, எல்லோரும் கஷ்டம் இருக்குங்க. பணம் தான் கஷ்டம் கிடையாது. பணம் இருந்தும் கஷ்டப்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. சரியா? அதனால் பணத்தை ஒன்றும் மையப்படுத்தி கஷ்டம்னு சொல்லாதீங்க. மற்ற விஷயத்தில் இஷ்டப்பட்டு வாழுங்க. ஓகே, இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் மிதுன ராசிக்கு ஒரு 10-11 நாட்களுக்கு யோகமுள்ள நாட்கள் என்னென்னு பார்ப்போம். சரியா? அந்த இதை வருஷப்படுத்துகிறேன், ஒவ்வொரு நட்சத்திர இதை வருஷப்படுத்துகிறேன். அதுபோக மற்ற நாட்கள் எப்படி இருக்கும், மற்ற சாதகமற்ற நாட்களில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், வழிபாடு பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க.
மிருகசீரிஷத்திலிருந்து தான் சொல்ல போகிறேன். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். அதனால் உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். லிங்க்லேயே வீடியோ இருக்கும், அதையும் பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனன ஜாதகம் செக் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்லபடியாக சொல்லிக் கொடுப்போம். நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக உங்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். மிதுன ராசிக்கு 10/8/2024 இருந்து 20/8/2024 வரைக்கும் யோகமான நாட்கள் 3 நட்சத்திரத்துக்கும் அப்படின்னு பார்ப்போம். 11 நாட்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். 20ஆம் தேதிக்கு மேலே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா? இது மற்ற கிரக பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இது பர்டிகுலராக ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த நாட்கள் யோக நாட்கள்னு பாயிண்ட் பண்ணுறேன். சரி, மிருகசீரிஷம். மிருகசீரிஷுக்கு யோகமான நாட்கள் ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 20. இந்த நாட்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள். மறுபடியும் சொல்கிறேன், மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 20. இந்த நாட்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை பண்ணிக்கலாம். இந்த சந்திராட்சமெல்லாம் வரும். அது இப்போ வருது, அது மிதுன ராசிக்கு இப்போதைக்கு கிடையாது, வரும். சந்திராட்சமத்தை பற்றி நான் ஒரு வரியில் சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்து நான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போகிறேன். சந்திராட்சமங்கிறது உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 17ஆவது நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அதான் சந்திராட்சமம். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரம் எது வருதோ அதான் சந்திராட்சமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் சேர்த்து 17ஆவது நட்சத்திரம் எது வருதோ அதான் சந்திராட்சமம். அதுதான் உங்களுக்கு சந்திராட்சமம். அன்றைக்கி அந்த தேதி வர்ற அன்றைக்கி, அந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி உங்களுக்கு சந்திராட்சமம்னு வருது. சரியா? அதுதான் உண்மையான சந்திராட்சமம். இந்த காலண்டர்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி போடுறாங்க, முன்ன பின்ன இருக்கும். அதை ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, சார் சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வந்தால் தானே மிருகம் எங்களுக்கு சந்திராட்சமம், இப்போ சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நட்சத்திரத்துக்கு மாறி வரும். சரியா? அதனால் சந்திரன் 8ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் சொல்ல முடியாது. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அதிலிருந்து எண்ணும்போது 17ஆவது நட்சத்திரம் எது வருதோ அதுதான் உங்களுக்கு சந்திராட்சம நாள். அன்றைக்கி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறோ அதான் சந்திராட்சமம். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி. சரியா? இதுதான் கணக்கு. ஓகே, அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சாதகமற்ற நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அதையும் சொல்கிறேன். அதையும் கேட்டுக்கோங்க. அன்றைக்கி தேதிக்கு அந்த தெய்வத்தை கொண்டு போங்க, காரிய அனுகூலமாக இருக்கும், நல்லது நடக்கும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஓரளவு மத்தியம பலன் கிடைக்கும். அன்றைக்கி சிவனையோ இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆஞ்சநேயர் கும்பிட்டு போங்க. ஓகே, அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரங்கள், யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 12, ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 18. இந்த நாட்கள் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஆகஸ்ட் 12, ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 18. மற்ற நாட்கள் எப்படி சார் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆஞ்சநேயரை வழிபட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியலன்னா 18ஆம் படி கருப்பசாமி, ஐயனார், சாஸ்தா வழிபடுங்க. 11ஆம் தேதி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. 13ஆம் தேதி முருகப்பெருமானை வழிபடுங்க, இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் படிங்க. 15ஆம் தேதி துர்க்கை அம்மனை வழிபட்டு போங்க. 19ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. 20ஆம் தேதி 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு யோக நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 13, ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 19. இந்த நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 13, ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 19. மற்ற நாட்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. 11ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. 12ஆம் தேதி ஐயனார் அல்லது ஐயப்பனை கும்பிடுங்க. 14ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க. 15ஆம் தேதி சிவனையோ சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. 16ஆம் தேதி காளியம்மனை வழிபட்டிங்கன்னா சிறப்பை தரும். 20ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. ஓகே நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்கள் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் மற்ற நாட்கள் சாதகமற்ற நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறேன். இதை செய்யுங்க. சரியா? இதை செஞ்சிங்கன்னா அன்றாட பலன்கள் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு ஆகஸ்ட் 10லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒரு 11 நாளுக்கு யோகமான நாட்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறேன். குரு பலம் உள்ள நாட்களில் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு 4 நாளாக 5 நாளாக வந்திருக்கும். அந்த நாட்கள் அன்றைக்கி உங்களுக்கு யோகம் இருக்கும். சரியா? உங்களுடைய அன்றாட நடக்கிற நடவடிக்கையில் உங்களுக்கு யோகம் இருக்கும். நீங்கள் ஒரு டீலராக இருந்தீங்கன்னா அன்றைக்கி நல்லா துணிகள் நிறைய வரும். இல்லைனா தைச்ச துணிகளை அந்த கஸ்டமர் வாங்கிட்டு போவாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு கலெக்ஷன் இருக்கும். சரியா? ஏதோ ஒரு பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் இருக்கும். எதிர்பார்த்த காரியம் நடக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு பதவி ஒரு கிடைக்கும். இல்லைனா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும்.
பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ உங்களுக்கு ஒரு சாதகமான செயல் அன்று நடைபெறும். இதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கலாம். பெருசாலாம் கனவு ஓட்ட கட்டாதீங்க. லாட்டரி சீட்டு வாங்குறேன்னு யாரும் தயவுசெய்து இந்த நாளெல்லாம் வாங்காதீங்க. சரியா? லாட்டரி சீட்டு வாங்குறது வேறு, அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க தயவுசெய்து. லாட்டரி சீட்டு யோகத்துக்கு வந்து பிறப்பிலே ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். ஜாதகத்துக்கு லக்கண ரீதியாக லக்கணத்திலிருந்து 2, 5, 7, 9, 11 இடங்கள் வலுத்து லக்கணத்துக்கு வேண்டிய தசாபுத்தி, அந்தரம், சூட்சமும், பிராணம் எல்லாம் ஒன்றா வந்தால் தான் லாட்டரி சீட்டு வந்து விழுகும். லாட்டரி சீட்டு யோகம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கணும்னா மறுபடியும் பிறக்கிற மாதிரி தான். ஒரு குழந்தை பிறக்கும்போது என்ன அமைப்பில் பறக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமோ, ஒரு உயிர் ஜனனமாவது எவ்வளோ பெரிய விஷயமோ, அது மாதிரி தான் ஜாதகத்தில் லாட்டரி சீட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் சொல்லுறது. அதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். சரியா? உச்சபட்ச யோகம் இருந்தால் தான் அந்த லாட்டரி சீட்டில் அந்த அமைப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டில் யாரும் லாட்டரி சீட்டு வாங்கலை, ஆனால் அதர் ஸ்டேட்டில் வாங்கி இங்கே வந்து அதை பார்க்குறாங்க. அது அவங்களோட சாய்ஸு. பட் தமிழ்நாடு அரசாங்கம் லாட்டரி சீட்டை தடை பண்ணிருச்சு. அதனால் என்கிட்ட நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, அதிர்ஷ்ட எண்கள் சொல்லுங்கள் சார், அதிர்ஷ்ட எண்கள் சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே அந்த எண்ணெய் வாங்கிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும், மல்டி மில்லியர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைப்பு இருக்க வேண்டியதான், ஆசை இருக்கணும், அது அளவோடு இருக்கணும், அர்த்தமுள்ள ஆசைகளாக இருக்க வேண்டும். ஓகே, இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்து ஆகஸ்ட் 21 மேலே அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அதுபோக இடையில சில மற்ற வீடியோலாம் போடுவேன் நான், அதையும் பாருங்கள். இடையில சில யோக நாட்கள்லாம் வரும், சில கிரக அமைப்புப்படி யோக நாட்கள் வரும். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பலனாக இருக்கும். மிதுன ராசிக்கு வந்து தசாபுத்தி பலன்கள் போடணும், எடுத்து வச்சுருக்கிறேன். சனி திசை, புதன் திசை, கேது திசை, சூரிய திசையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், வீடியோ போடுறேன். சரியா? லக்கண ரீதியாக மிதுன ராசிக்கு இந்த 4 திசையும் அடுத்தடுத்து போடுறேன். சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை. சுக்கிர திசை முடிஞ்சால் சூரிய திசை வரும். ஸோ இந்த 4 திசையும் போடுறேன். பாருங்கள், உங்கள் ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறாரு, 1, 4 கூட வக்கரமாக இருக்கிறதுனால உயிர்கல்வி படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூல் பேக்கு, அசசரிஸு, லேப்டாப்பு, பென்ட்ரைவரு, சிடி, அப்புறம் மற்ற எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட குட்ஸ் எல்லாத்தையும் கவனமாக வைங்க. டாக்குமெண்டேஷனில் கவனமாக வச்சுக்கோங்க. நோட்டு புத்தகத்தெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. அதுபோக வியாபாரம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகள், அக்கௌண்ட்ஸு எல்லாமே கவனமாக வச்சுக்கோங்க. எழுத்து சம்மந்தப்பட்டது, டேபிள் ஒர்க் சம்மந்தப்பட்டது, அது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது. சரியா? இதெல்லாம் கவனமாக இருக்கணும். சரியா? கம்யூனிகேஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். கம்யூனிகேஷன்லேயும் கரெக்டாக இருங்க. ஏன்னா புதன் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 28 வரைக்கும் வக்கரமாக இருக்கிறார் உங்கள் ராசிநாதன். அதனால் கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சில பிரச்சனை வரும். பண பிரச்சனை வராது, அக்கௌண்ட்ஸ் பிரச்சனை வரும், சப்மிஷன் பிரச்சனை வரும். எதனாச்சும் ஒரு ரெக்கார்டு சப்மிட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறது, ஒரு திட்டங்கள் போடுறது, ஒரு எஸ்டிமேட் போடுறது, இப்படி நிறைய இருக்கும். அவங்கவுங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு அந்தந்த வேலை விஷயத்தில் நிறைய இருக்கும். சரியா? அதை வந்து ஃபைல் ஒர்க்கும்பாங்க, டேபிள் ஒர்க்கும்பாங்க. அந்த டேபிள் ஒர்க்கில் சில பிரச்சனைகள் வந்துடும். சரியா? அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காரியுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நான் சொன்ன நாட்களில் சில பேருக்கு கோடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஜனன ஜாதகம் நல்லா இருந்து நல்லா தசாபத்தி நடந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஏற்கனவே பணத்தில் புரண்டுட்டு இருக்கிறாங்க, பெரிய மல்டி மில்லியனர் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும். அது கோடிகளாக கூட வரலாம். சரியா? வர வேண்டிய பாக்கி கோடிகளாக கூட வரலாம். இப்போ ஒரு திரைப்பட நடிகர் இருக்கிறாரு, அவர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து அன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி நல்ல நாளாக இருக்குது. அன்றைக்கி அவருக்கு ஏதோ ஒரு அடுத்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அட்வான்ஸ் வந்து ஒரு 2 கோடி கொடுப்பாங்க. அவருக்கு அன்றைக்கி வரவு தான், அவருக்கு வந்து கோடியாக கிடைக்கும். ஸோ அந்தந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தந்த மதிப்பில் வந்து வேல்யூஷன் இருக்கும். சரியா? அந்த சினிமா நடிகராக இருக்கிறவங்க, பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயரு, பெரிய மல்டி லெவல் மில்லியனர், பெரிய மெர்ச்சன்ட்டு, வியாபாரி, பெரிய கடைக்கு ஓனரு, இவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் பொருளும். சாதாரணப்பட்ட மக்களுக்கு லட்சமோ 1000மோ கிடைக்கும். ரொம்ப சாமானியப்பட்ட மக்களுக்கு 100 கணக்கில் கிடைக்கும், ஒரு 1000 ரூபா கூட கிடைக்கும், சேர்த்து கிடைக்கும். இப்படி தான் பலன்கள் ஒரு வெளியே. சும்மா நம்ம வந்து சாதாரண இடத்துல இருந்துக்கிட்டு எனக்கு கோடிகள்லாம் வேணும்னா கண்டிப்பாக கிடைக்காது. அங்கே வந்து அதுக்கு வந்து இங்கே இடமே கிடையாது. சரியா? அதுக்கெல்லாம் வந்து ஒரு புரட்சி நடக்கணும். அது ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருந்து சில கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அது பிரட்டி போட்ட மாதிரி பலன்கள் கிடைக்கும். சரியா? ஸ்லோ அண்ட் ஸ்டடீஸ் வின் தி ரேஸ். இன்றைக்குமே வந்து மெதுவாக நகண்டு போய் ஒரு இடத்துல நிற்கிறது தான் வாழ்நாள் முழுக்க இறுதி வரைக்கும் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கிரகங்களும் உறுதுணை புரியும். சரியா நேர்களே? ஜோதிடத்தை இன்றைக்குமே வந்து ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம்ங்கிறது மாய வித்தை கிடையாது, மேஜிக் கிடையாது, மாய மந்திரம் கிடையாது. சயின்ஸ் அண்டு மேக்ஸ் தான். சரியா? சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதுதான் வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படும். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி.